Yo guys, என் பேர் நீங்க பார்க்குறது இவாடெக். இந்த வீடியோவில் MIUI 11 பற்றி பார்க்க போகிறோம். MIUI 11ல் அடுத்ததாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்களா, வேறு என்னென்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. இப்போ MIUI 10லேயே கூட பார்த்தீங்கன்னா பேட்டா வெர்ஷனில் அதிகமான ஒரு சில டார்க் மோட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறத பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் MIUI 11ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ண போகிறாங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் நிறைய பேர் ஷாமியோட டிவைசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாமியோட டிவைசஸ்ன்னு பார்க்குறப்ப ரெட்மி லைனப் தான். ஸோ ரெட்மி லைனப்பில் எல்லாருமே MIUI தான் கண்டிப்பாக இருக்க போகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோமோ இல்லை கஸ்டம் கார்னலோ போட்டு ட்ரை பண்ண போகிறதுல கண்டிப்பாக MIUI தான் எல்லாருமே வச்சிட்டு இருக்க போகிறீங்க. ஆனால் MIUIயில் இப்போ இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம்னு பார்க்குறப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ MIUIன்னு எடுத்தாலே நிறைய ப்ளாட்வேர் இருக்குது, தேவையில்லாத ஆப்ஸ், நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மியூசிக் பிளேயர், MI வீடியோ செட்டிங்ஸில் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த MIUI ஒன்று பிடிக்காத ஒன்றா ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் MIUIன்னு பார்க்குறப்ப ரொம்பவே ஆப்டிமைஸ் ஆகிருக்கு. இப்போ MIUI 11 வரப்போகுது. ஸோ இது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 2 to 3 monthஸில் கண்டிப்பாக வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது அதில் MIUI 11ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபீச்சர்னு சொல்லணும்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறதுல இப்போ ஷாமியோட குளோபல் CEO என்ன சொல்லிருக்காருன்னா, விபோவில் அவர் பண்ணியிருக்கிற இது மெசேஜ் படி பார்க்குறப்ப கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறதுல நோ ஆட்ஸ்ன்ற ஒரு இதையே அவர் சொல்லலை. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு பார்க்குறப்ப சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் வல்கராக இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கண்டிப்பாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. அப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு சில இடத்துல ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுற இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வரைக்கும் நம்ம செட்டிங்ஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஆப்ஸ் மேனேஜர் அதிலெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக இனிமேல் இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். இதை தவிர மற்ற இடத்துலன்னு பார்க்குறப்ப நார்மலாக MIUIயோட கார்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப அதில் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் இருக்க போகுது. MI வீடியோ, அப்புறம் MI மியூசிக் பிளேயர், இதிலெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ ஸ்டில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறதுல MIUI 11லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஆனால் ஒரு சில முக்கியமான இடத்துல மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்காது. வேறு என்ன ஃபீச்சர்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக அடுத்ததுபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ண போகிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே ஆக்சிஜன் OS அப்புறம் MIUI தான் ரொம்பவே ஆப்டிமைஸ் ஆகிருக்கிற ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் MIUI 11ல் இன்னும் ஆப்டிமைசேஷன் எதிர்பார்க்கலாம். அப்புறம் அனிமேஷன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ், நிறைய அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா MIUI அவங்களோட ஐகான்ஸை மாற்றலை, அப்புறம் ஐகான்ஸில் இருக்க அனிமேஷன்ஸை மாற்றலை. இப்போது அடுத்த வரப்போகிற MIUI 11ல் கண்டிப்பாக ஐகான்ஸை மாற்ற போகிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஐகானோட அனிமேஷனையும் மாற்ற போகிறாங்க. அடுத்தபடியாக வேறு என்ன ஃபீச்சர்னு பார்க்குறப்ப டார்க் மோட் கண்டிப்பாக ஆட் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா MIUI 10 பேட்டா வெர்ஷனில் இந்த டார்க் மோடுன்ற ஒரு ஃபீச்சர் வந்துருச்சு. ஸ்டில் MIUIன்றதுனால நமக்கு வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது. MIUIயில் டார்க் தீம்ஸுன்ற மாதிரியே நிறையா இருக்குது. அந்த தீம்ஸை டவுன்லோட் பண்ணாலும் நமக்கு வாட்ஸ்அப்லேருந்து செட்டிங்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக டார்க் மோடாக மாறிடும். ஆனால் அவங்க செட்டிங்ஸ்லேயே டார்க் மோடுன்ற ஒன்றை இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபீச்சராகவே ஆட் பண்ண போகிறாங்க. இது கூடவே வேறு என்ன புது ஃபீச்சராக இன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறப்ப அல்ட்ரா பவர் சேவிங் மோட். இதுக்கு முன்னாடி நம்ம சாம்சங் டிவைசஸ்லாம் பார்த்துருக்கோம். MIUIயில் ஆல்ரெடி பவர் சேவிங் மோட் இருக்குது. ஆனால் அல்ட்ரா பவர் சேவிங் மோடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவைஸ் டிஸ்பிளேவே கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் ஆஃப் பண்ணிடும். மொபைல் நெட்வொர்க்கை தவிர மற்ற ஒய்ஃபை நெட்வொர்க், டேட்டா கனெக்ஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடும். அப்புறம் டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் ஆகிடும். அதாவது கலர்ஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த மாதிரி கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாத பட்சத்தில் நம்மளோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இன்னும் டிஸ்பிளேனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டரி சேவ் ஆகும். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா AMOLEDல தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் LCD டிஸ்பிளேக்கு இது எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. மேபி இது MIUI 11ல் அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் தெரியலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஷாமி தரப்புலேருந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆன ஒரு ஃபீச்சர்ஸ். இதை தவிர லீக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னதுன்னு பார்க்குறப்ப கேமராவில் புதுசாக AI மோடில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மேபி கேமரா கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா MIUIயோட கேமரா இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்குறப்ப ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த MIUIயோட கேமரா இன்டர்ஃபேஸும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது கூடவே வேறு என்ன புது ஃபீச்சர் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு லீக்ஸ் படி பார்க்குறப்ப அடுத்த ஒரு லீக்ஸாக ஆம்பியன்ட் டிஸ்பிளேவையும் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு லீக்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே நார்மலாக ரெட்மி நோட் 7 டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் டிஸ்பிளேக்கு ஒரு தனி ஆப்ஷன் இல்லை. மேபி MIUI 11ல் பார்த்தீங்கன்னா லீக்ஸ்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா ஆம்பியன்ட் டிஸ்பிளேவையும் ஒரு தனி ஃபீச்சரை ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது.
இந்த மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா MIUI 11ல் புதுசாக ஆட் பண்ண போகிறாங்க. இதில் எந்த ஃபீச்சர் கூலாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்புறம் வேறு எந்த ஃபீச்சரை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.